உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அன்பர்கள் சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போகுது. இது என்ன பலனை கொடுக்கும், இது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசியே மகர ராசி. அப்போ எப்போவுமே ஒரு நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். சார் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கடந்த ஒரு 5 வருஷத்தில் மட்டும் என் தொழிலே எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. கடன் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க. பணம் வர வேண்டிய இடத்துல நிறைய இருக்குது, ஆனால் யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. நான் பண்ண தொழில் எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. என்னுடைய சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, என் வண்டி விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். உழைச்சேன், நிறைய பண்ணேன். மற்றவங்க 10 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா நான் 15 மணி நேரம் உழைப்பேன், 20 மணி நேரம் உழைப்பேன். தூக்கம் இல்லாமல் உழைச்சேன். ஆனால் எல்லா உழைப்புமே கடந்த ஒரு 5 வருஷத்தில் 0 ஆகிடுச்சு சார். 0 ஆனாலும் பரவாயில்ல, நெகட்டிவில் இருக்கேன். 30 லட்சம் கடனில் இருக்கேன், 50 லட்சம் கடனில் இருக்கேன். எல்லாத்தையும் இழந்து போய் உட்காந்துட்ருக்கேன். நான் பண்ண உழைப்பு எல்லாமே வீணாக போயிடுமா அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கேன் சார். ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கேன். இதனாலே உடல்நிலை பாதிப்புகள் வந்துடுச்சு, கணவன் மனைவி கூட சண்டை வந்துடுச்சு அப்படின்னு ஏங்கி கவலைப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். ஒன்றுமே கவலைப்படாதீங்க. மகர ராசி அன்பர்கள் உழைப்பை மட்டுமே ஊதியமாக, உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள். அந்த உழைப்பு எப்போவுமே வீண் போகாது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு கெட்ட நேரத்தில் 7 சனி, அந்த ஜென்ம சனியில் வேணால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் எப்போவுமே இதே மாதிரி இருக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. அந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா ஒரு தைரியத்தை கொடுப்பார், அந்த நம்பிக்கையை கொடுப்பார். சார் தைரியம் நம்பிக்கை இருந்து என்ன பிரயோஜனம் சார், எனக்கு பணம் வருமா, எனக்கு லாபம் வருமா, நான் நினச்சது கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இந்த 39 நாட்கள் உங்களுக்கு லாபம் வரப்போகுது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணமாக, ஆரம்ப கட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். 11ஆம் இடம்ன்றது நினைத்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது, லாபங்களை வாரி வழங்கக்கூடியது. அப்போ இந்த மகர ராசியில் இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக. ஏன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவம் துறையில் இருக்கவங்க, பாதுகாப்பு துறையில் இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, நிலம் வாங்கி விற்கக்கூடிய நபர்கள், வீடு கட்டி விற்கக்கூடிய நபர்கள், அதே போல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட, மிஷினரி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய லாபகரமான நாட்களாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. நீங்கள் இழந்ததை திருப்பி கிடைக்கும். சார் நான் 5 கோடி இழந்துட்டேன் சார், இன்னும் சார் 39 நாளில் வந்துடுமா, நான் ஒரு 50 லட்சம் இழந்துட்டேன் 39 நாளில் வந்துடுமான்னா, இழந்ததை கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு காலகட்டம் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய ஆரம்ப கட்டம் அது. ஏன்னா இந்த 39 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வளர்ச்சி என்ன பண்ணும், வளர்ச்சி உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். அந்த லாபம் வரும்போது என்னென்னா உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். கடன் பிரச்சனை தீருமா, கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும். தொழிலில் வளர்ச்சி இருக்குமா, கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். லாபம் வருமா, கண்டிப்பாக லாபம் வரும். இல்லை நான் ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக செய்யலாமா, கண்டிப்பாக செய்யலாம். அந்த மாதிரி தொழிலில், வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் சார் நான் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்,
மகர ராசிக்கு 7 சனி சொல்கிறாங்க, செய்யலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த 39 நாட்கள் இருக்கும். அதே போல் இந்த மகர ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னா, வேலையில் நான் ரொம்ப நாள் இருக்க முடியல, ஒரு வேலையில் 6 மாதம் தான் இருக்கேன், 6 மாதத்துக்கு மேலே இருக்க முடியல, எனக்கும் என் ஓனருக்கும் சண்டை வருது, எனக்கும் என் கூட இருக்கவங்களுக்கும் சண்டை வருது, எனக்கும் என்னுடைய மேலதிகாரிக்கும் சண்டை வருது, அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு நிரந்தர தன்மை இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையில் நல்லா போயிட்டுருக்கும், ஆனால் யாராவது ஒருத்தர் கூட இருக்கவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லி இல்லை மேலதிகாரியுடைய தொல்லைகளால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த வேலை விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல, பர்சனல் லோன் கட்ட முடியல, நான் பணம் யாருக்கா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பீங்க, கொடுக்க முடியல, உங்கள் குடும்பத்துக்கே உங்களால் உதவிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் தள்ளப்பட்டிருப்பீங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா மனம் வருத்தப்பட்டு வாடக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். ஏன்னா அந்த ஜென்ம சனியில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அப்போ இந்த 39 நாட்களில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும். முதல்ல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும். அதே போல் ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதுதான் அங்கே நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எதுவுமே நடந்திருக்காது கடந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல பண வரவுகள் வரும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, உங்களை பற்றி நிறைய பேர் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஆஃபீஸில் நீங்கள் செஞ்ச விஷயங்கள்லாம் அந்த ஆஃபீஸில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் மூலமாக அது யார் மூலிமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் இவர் மூலிமா நடந்துச்சு. அப்போ அதில் ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அதனால் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த ஒரு 39 நாட்களில் நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள், அது வேலையில் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயங்கள் செய்யலாம், இல்லை ஒரு புதிய முயற்சிகள் பண்ணலாம், இல்லை வேலை மாற்றங்கள் பண்ணலாம், இல்லை நான் வெளிநாடு போய் அப்ளை பண்ண போகிறேன் சார், நான் வெளிநாடு போகிறேன், எனக்கு என்னுடைய உழைப்புக்கு இங்கே ஒரு அங்கீகாரம் இல்லை, நான் என்னால் கொஞ்சம் நஷ்டம் வரப்பட்டுட்டேன், கடன் வேறு இருக்குது, நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்க போகிறேன், நான் எதுவும் ட்ரை பண்ணி எதுவும் கிடைக்கல, இப்போ ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். வெளிநாடு போகிறதுக்கு இதன் மேலே ஒரு நல்ல சந்தர்ப்பம் எதுவுமே வராது. சார் நான் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாம், வெளிநாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 39 நாட்கள். அதேமாதிரி வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேர் ஒரு ஏஜென்ட் மூலிமா ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும், அதில் நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். அதனால் பயந்து போய் ஐயோ வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம பணம் கட்டி நம்ம ஏமாறக்கூடாதுன்னு சில நேரங்களில் யோசித்து உங்களுடைய தகுநிலையை குறைச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுக்கான எக்ஸாம்ஸ், டோஃபல், ஐஎல்டிஎஸ் அதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஏன்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், அதேமாதிரி திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே வரும். திருவோண நட்சத்திரத்தில் ஒரு பெண்கள் இருந்தாவே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும். உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு ஆண் இருந்தாவே கண்டிப்பாக உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த மகர ராசி சனியோட ஆதிக்கத்தில் உள்ள ராசி. அதனால் உங்களுக்கு அந்த குழந்தை பேர்ன்றது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அப்படி இருந்து அதில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார், நான் ஹாஸ்பிட்டல்லாம் போனேன், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோம், எதுவுமே நடக்கலை, நிறைய முயற்சிகள் பண்ணோம், ஒன்றும் நடக்காமல் இருக்குது, நாங்கள் இப்போ அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம், அதனாலே பிரிவு வந்துடுமோ பயமாக இருக்குது அப்படின்னா நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு 39 நாட்களில் மருத்துவம் எடுத்துக்கலாம். பிரார்த்தனையும் பண்ணுங்கள், முருகப்பெருமான பிரார்த்தனையும் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும். வர்ற பையன் நல்ல வேலை பார்க்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா ஃபேராக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இது ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி வர்ற பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும், நிறைய ஃபேமிலியில் பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்டாக இருக்கணும், இப்படிலாம் ஆசைப்படுறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசையே உங்களுக்கு அந்த திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துடும். இந்த பொண்ணை பார்க்கலாம், இந்த பையனை பார்க்கலாம், இது பெஸ்ட்டு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி ஸ்க்ரீன் பண்ணி கடைசியில் ஏதாவது ஒரு ஆளை டிசைட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க சைட்லேருந்து வேணான்ட்டுருவாங்க. சில பேருக்குலாம் மகர ராசி என்பவர்களுக்கு
திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை போய் நின்று போயிருக்கும். நிறைய பேருக்கு லவ் அஃபேர்லாம் பிரேக்கப்லாம் ஆகிருக்கும். ஏன்னா அந்த காலகட்டம் அது மாதிரி காலகட்டம். ஜென்மசனியில் என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகே, நான் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா கடைசியில் வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் சொல்கிறது, அதேமாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள் பண்ணுறது, அதேமாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த 39 நாட்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். நீங்கள் இந்த 39 நாட்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லாபகரமான வரமாக தான் இருக்கும். என்ன சார் லாபகரமாக வரனாக இருக்கும் அப்படின்னா நல்ல படித்த பையன், நல்ல வேலை பார்க்குற பையன், நல்ல அழகான பொண்ணு, நல்ல வசதியான பொண்ணு, இது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாக இந்த 39 நாட்கள் அமையப் போகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு லாபம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் வீடு வாங்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு வீடு அமையலை, லோன் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம். இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், அதனால் லோன் அதிகமாகிட்டே போகுது, ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளாக ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறேன், நடக்கலை, நான் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிட்டேன், ரேட்டு கூட கம்மியாக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் யாரும் வந்து பார்க்க மாட்டுறாங்க. சில பேருக்குலாம் வந்து அட்வான்ஸ் கொடுத்து கூட சில பேருக்கு நின்று போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் பலவிதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலைக்கு, ஏன்னா செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய காலகட்டத்தில், லாபாதிபதி உச்சம் அடையக்கூடிய காலத்தில், 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சம் அடையக்கூடிய காலத்தில் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல உச்ச பலன் தரும். எந்த ஒரு வாட்டி அட்டன் பண்ணாவே டக்குன்னு எல்லாமே கிளியர் ஆகிடக்கூடிய நேரமாக இருக்குது. அது வேலையில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வீடு வாங்குறதுல இருக்கலாம், இடம் விற்கிறதுல இருக்கலாம். எந்த விதமான விஷயங்கள் செஞ்சாலும் நிறைய மனசுக்கு திருப்தியான சந்தோஷகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரமாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போது. அதனால் இதை கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பலமாக இருந்து கண்டிப்பாக இருந்துன்னா கண்டிப்பாக இது நடக்கும். அதேமாதிரி தசாபுத்தியும் சாதகமாக இருந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துன்னா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சு கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபதி விவரங்களோடு வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோடி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.